இஸ்லாமியர்களுடைய அப்பன் சாவர்கர். உங்க அப்பன்ட்ட போய் கேள்றா, இந்த நாடு இஸ்லாமியர்களின் நாடா இந்துக்களின் நாடா? இந்த புக்கம் எரிமலைன்னு அந்த ஆள் எழுதுனது. புக்கு பேர் என்ன? என்ன புக்கு? இந்த எரிமலையில பக்கத்தோட சொல்லணும், இல்லன்னா இது போட்டோஷாப் பண்ணேன்னு சொல்லுவாங்க. RSS போட்டோஷாப்புக்கு பிறந்தவங்க பக்கம். ஏன்னா எனக்கு நிறைய போட்டோஷாப்ல நான் அடிபட்டு இருக்கேன். இன்னும் தெரியுமா, நான் பிறப்பால் ஒரு இந்து, வளர்ப்பால் ஒரு இந்து. எனக்கு வின்சென்ட் பிரசன்னான்னு பேர் வச்சா இந்த எச்ச. இப்ப அடுத்து வைக்க போற பிரசன்னா முகமது பக்கீர் பிரசன்னான்னு வைப்பான். அது சந்தோஷத்தோட ஏத்துக்குவேன், மகிழ்ச்சியோட ஏத்துக்குவேன். 228வது பக்கம் 2 வரி தான் படிச்சேன். யார் எழுதியிருக்கா? யாரு? சாவர்கர். யாரு? எல்லா RSS சங்கிகளோட அப்பன் அவரு. வால்கொனா எரிமலை இந்தியாவின் சுதந்திர போராட்டம் என்கிற புத்தகத்தில் 228வது பக்கத்தில் உங்க ஒப்பன் சொல்றாண்டா, நீங்கள் சொல்லுகிற இஸ்லாமியர்கள் யார் என்று. இந்தியா சுயராஜ்யம் பெற வேண்டும் என்கிற புனித நோக்கத்தை ஜனங்களிடையே மிக திறமையுடன் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். அந்த பிரச்சாரம் என்பது பிரார்த்தனைகள் மூலம், பிரச்சாரங்களின் மூலம், புரட்சி இயக்கங்களின் மூலம் மக்களை ஆழ்ந்து கவனம் செலுத்தும்படி செய்தது இஸ்லாமியர்களினுடைய வாழ்க்கை. முஸ்லிம்களிடையே முல்லாக்கள் தீவிர பிரச்சாரம் செய்து வந்தனர். தேசத்திற்காக, மதத்திற்காக நடக்க போகும் போரில் தங்களுடைய ரத்தத்தையே ஆகுதையாக்கி சிந்தி வெற்றி பெற ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் உறுதி கொண்டார்கள். அந்த முஸ்லிம் தலைவர்களின் சமிக்கைகளை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். 1806 1857 வரை முஸ்லிம்கள் எல்லோரும் ஆங்கிலேயர்களை தங்களுடைய கொடிய எதிரிகளாக கருதினார்கள். குறிப்பாக அலகாபாத் ரகசிய சங்க நிர்வாகிகள் இந்துக்களை காட்டிலும் முஸ்லிம்கள் இந்த தேச விடுதலை போரில் அதிகம் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த தேச விடுதலை இயக்கத்தில் இந்துக்கள் முஸ்லிம்கள் என்ற வேற்றுமை ஏதுமின்றி எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். இதற்கு நானே சாட்சின்னு இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்தை வழிநடத்தினார்கள் ஒப்பன் சொல்றான்.